சடங்கு, சாஸ்திரம், சம்பிரதாயம் இதெல்லாம் எதுவுமே இல்லை. இதெல்லாம் மனிதனுக்கும் அப்பாற்பட்டது. மனசு இருந்தா போதும். நம்ம மனசாட்சி தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்கள நீங்க நல்ல நாள், நேரம், தேதி, நட்சத்திரம், திதி இதெல்லாம் சும்மா இதெல்லாம் பார்த்து மட்டும் ஒரு விஷயத்த செஞ்சா சரியா வந்துருமான்னு என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கிறவங்களா நீங்க? இவங்க இதை பண்ணாதான் சரியா இருக்கும், இந்த நபர் இந்த செயலை செஞ்சால்தான் அந்த காரியமோ அந்த நிகழ்ச்சியோ நடக்குமான்னு என்ன? அவங்க சீர் செஞ்சாதான் என் முல்லை கல்யாணம் நடக்குமாக்க? இப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களா நீங்க? அப்பனா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். நான் சும்மா இந்த எல்லாரும் மாதிரியும் கதையா பேசி அட்வைஸ் பண்றதுக்காக இங்க வரல. இதுல எல்லாத்துலயுமே ஒரு முக்கியமான லாஜிக் இருக்கு. அதை நீங்க யாராவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? இல்ல யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கம்பேர் பண்ணியாவது பார்த்திருக்கீங்களா? எல்லாத்துலயுமே ஒரு லாஜிக் இருக்கு. என்னைக்கோ வரப்போற அமாவாசைய, பௌர்ணமியோ எப்பவோ முடிவு பண்ணி வச்ச நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரியான சாஸ்திரம், சடங்கு, சம்பிரதாயத்தை எல்லாம் ஒரு காரியமோ காரணமோ இல்லாம எழுதி வச்சிருப்பாங்களா என்ன? அப்படி என்னவா இருக்கும் இதெல்லாம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம்.